கால் நீட்டுங்க நம்ம மன்னிப்பு கேட்டுறேன் எல்லார்கிட்டயும். சூப்பர் செல்சி இந்த மாதிரி நிறைய பண்ண சொல்லி இல்லை வீட்டில் நார்மலாகவே என்ன நடக்குதுன்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. அடிச்சே புடுவே நீ இப்ப எதுக்கு கேமரா ஆன் பண்ணும்போது இதுதான் கதையா இருக்கு. கேமரா ஆன் பண்ணும்போது முன்னாடி வந்தா போடுவேன், நான் போடுவேன், கண்டிப்பா போடுவேன். டேய் ட்ரெஸ் மண்டை உடைக்காத. ஹலோ गाइस, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அம்மணி சேனல். எல்லாருக்கும் இல்ல எல்லாரும் வந்ததுக்கப்புறம் தான் சொல்லுவேன் அந்த விஷயத்த. சொல்லு. ஹாப்பி ரம்ஜான். ஈத் முபாரக். ஹாப்பி ரம்ஜான் சொல்லு. ஹாப்பி ரம்ஜான். ரம்ஜான் ரம்ஜான். தம்பி நீ சொல்லு. நீ இங்க பார்த்து சொல்றா. லூஸ் வேலை. மைக் ஸ்டாண்ட் வந்து இல்லைன்னா கைஸ் என்னோட மைக் ஸ்டாண்ட் பின்னாடி என் குடும்பத்தினர் வருகிறார். பேசும்போது விட்டுட்டு பேசாத போது எடுத்துட்டு இருக்க. சொல்ல மாட்டேன் எங்க கிட்ட. நான் பாட்டுக்கு தனியா பேசிட்டு இருக்கேன் மைக்க புடிச்சிட்டு. மனுஷனா நீதான். ஓகே, இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா வந்து ஃபேமிலியா பர்ச்சேஸ் பண்ண போயிட்டு இருக்கோம். ரம்ஜான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபுல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு தூங்க போறோம். வந்து ஏன் மூஞ்சி காமிச்சுக்கிறேன். அடிக்கிற வெயில்ல மூஞ்சி ஒரே எரிச்சலா இருக்கு ப்ரோ. முன்னாடி நாங்கள் மாப்பாளையமில் தான் இருந்தோம், மஹபூப் பாளையம்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் நம்ம வீடியோ எடுக்கலாம். ஆக்சுவலி அது வந்து ஃபுல்லாக முஸ்லிம்ஸ் தான் நிறையா இருக்காங்க. அங்கே தான் நாங்கள் ரொம்ப வருஷமாக இருந்தோம். நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கூட நமக்கு பிரியாணி கிடைக்குமோ என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நாங்களே வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. இப்போ வீடியோவில் ஒரு அங்கிள் காமிப்பேன். இவங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு 15 இயர்ஸ்க்கு மேலே தெரியும். அவங்க சொல்கிறாங்க நீ எவ்வளோ சின்ன பிள்ளையா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு. 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க என்னை பார்த்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நாங்கள் என்ன பண்ணோன்னா வந்து காய்கறி வாங்கினோம், கறி வாங்கினோம், முட்டை வாங்கியாச்சு. அதெல்லாம் நான் வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறமேட்டு வந்து இப்போ வந்து திரும்ப தயிர் வாங்க போகிறோம். பே பண்ணுறேன். ஓகே, நாங்கள் அடுத்த தயிர் கடைக்கு போயிட்டு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. 1/2 லிட்டரு 1 லிட்டரு தெரியல. இந்த கடைக்கார அங்கிள் என்ன ரொம்ப கேவலமாக பார்த்தாங்க. என்னடா தயிர் வாங்க வந்துட்டு எவ்வளோ தயிர் வாங்கணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கால் பண்ணி கேட்டு தான் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். வெயிலுக்கு வந்து vlog எடுக்கிறதுக்கே வந்து எரிச்சலாக வருது. அந்த மாதிரி வந்து வெயில் அடிக்குது. இப்போ கரும்பு சாறு கடையை தேடுறாங்க, கிடைக்குமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். வச்சுருக்கேன் வீடியோவை வந்துட்டே இருந்தோம். மொழுக்கட்டின்னு ஒரு கார் வருது. என்னடா தலையெல்லாம் வால் வரலாம இருக்குன்னு பார்த்தா நானோ காரு. வச்சோ 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 வச்சோ. அதுக்கப்புறம் பைத்தியக்காரங்களே பண்றோம்ல, நாங்க பைத்தியக்காரங்க. கைஸ் ஒரு செகண்ட் விழுந்துருக்கோம் கைஸ். நீங்க எல்லாரும் என்ன திட்டிட்டு இருக்கீங்களா கைஸ்? நான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் நாங்க வந்து லைவ் இனிமேல் வரலான் இருக்கோம். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். நண்பர்களே, ட்ரெஸ் மாத்திட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். A few moments later. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சின்ன விஷயத்த வந்து கடந்து தான் போகணும். அந்த மாதிரி இப்போ நம்ம கிடைக்க போகிற ஆம்பூர் பிரியாணிக்கு நம்ம உப்புமா சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ காலையில் வந்து உப்புமா, அதுக்கப்புறம் தான் வந்து ஆம்பூர் பிரியாணி செய்யப்படும். எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஆம்பூர் பிரியாணி செஞ்சுருக்கேன், சிக்கன் 65 போட்டிருக்கேன், சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். இது போக இப்போ லிவர் ரோஸ்ட். தட்ஸ் ஆல். 2 o'clock கிட்ட ஆயிடுச்சு. சரி, யாரும் பிரியாணி கொண்டு வர மாட்டாங்கன்னு பார்த்தா நமக்கு ஆஃப் அடிக்கிற மாதிரி நான் செஞ்ச பிரியாணி போக நிறைய பிரியாணி வந்துருந்துச்சு வீட்டுக்கு. Many hours later.
ஒரு ரீக்ரியேஷன் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக நேரத்துக்கு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலனா கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன். கைஸ், நான் வந்து vlog எடுத்தது மறந்துட்டேன். உங்கள் கால் நீட்டுங்க, நான் மன்னிப்பு கேட்டுருந்தேன் எல்லாருக்கிட்டையும். அண்ட் இப்போ என்னன்னா வந்து ஒரு ரீக்ரியேஷன் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஐப்ரோஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும், ஏதோ மேக்கப் அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன்ட்டு ஒரு ரீக்ரியேஷன் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாரும் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபீல் ஆச்சு நல்லா இருந்த மாதிரி. உங்களுக்கும் ஃபீல் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை போட்டு அப்படியே கீழே வந்து சூப்பர் செல்சி இந்த மாதிரி நிறையா பண்ணு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டுட்டு அப்புறமேட்டு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். இன்ஸ்டாலையும் போட்டிருக்கேன், இன்ஸ்டாலையும் போய் பாருங்க. என் ஐடியில போட்டிருக்கேன், அம்மா ஐடியிலையும் ஐ மீன் ஆன்லைன் நம்பர்லையும் போட்டிருக்கேன். என்னோட பர்சனல் கிடையாது, பப்ளிக் ஆக்கிட்டேன், அந்த அக்கௌண்ட்லேயும் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வெளியவும் போகிறது கிடையாது, விலாகும் இதுக்கப்புறம் நான் எடுக்க மாட்டேன். ஸோ கால்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பபாய். ஹாப்பி ரம்ஜான் டு ஆல் ஒன்ஸ் அகெயின். பபாய். இது நான் உனக்கு தரேன். அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்? இங்கே பாரு என்ன. ஏய், நான் உனக்கு தரேன். அது வச்சுக்கோல, தரேன் நான் உனக்கு. ஹாப்பி சண்டே கைஸ். நாங்கள் வந்து வாக்கிங் வந்தோம். இப்போ நாங்கள் வந்து வெளியே ரோட்டில் போய் பண்ணலாம். இங்கே ரொம்ப வெயில் அந்த மாதிரி. ஸோ வெளியே போயிட்டு இருக்கோம். பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி காலையில் வாக்கிங் வர்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னா, உடம்பு குறையதோ இல்லையோ மனசு வந்து ரொம்ப ஃப்ரீ ஆயிரும். எனக்கு இந்த பூ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, எனக்கு பிளான்ட்ஸ்னால் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பூவோட பேர் தெரிஞ்சால் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குட் மார்னிங் எவ்ரிபடி. அப்பா, நேற்று வந்து சிறப்பாக ரம்ஜான் வந்து நல்லா நடந்துச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு அப்படியே சண்டே விலாக் வந்து அந்த விலாக் கூட கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இப்போ என்னன்னா, மார்னிங் சாப்பாடை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து மதிய சாப்பாடுக்கு போகிறோம். நேற்று வந்து நம்ம பிரியாணி சாப்பிட்றதுனால இன்றைக்கி வந்து நம்ம ரசம் சமைக்க போகிறோம். வெள்ளை சோறு வச்சு ரசம். வந்து இப்போ போயிட்டு ஒரு வேலை வந்து என்கொயரி பண்ண போகிறோம். பண்ணிட்டோம். போகிற வேலை என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்கே போனேன் அப்படின்றது ஒரு சீக்ரெட், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நாங்கள் வந்து இப்போ வெளியே போக போகிறோம். வெளியேனா எங்கன்னா அப்படியே பாருங்க எங்க கூட. இந்த பழமொழி கேட்டிருக்கீங்களா? கழுத கெட்டால் குட்டி செவர அப்படின்னு சொல்லிட்டு. மிஞ்சு போனால் நம்ம எங்கே போவோம், நல்லா ஏதாவது தீனி வாங்கி தின்னலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். எப்பவும் போல் காளான் ஒரு ஸ்பாட்டில் வந்து செம்மையாக இருக்கும். அங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மிச்ச காளான் கடையிலலாம் வந்து நின்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நல்லா உட்காந்து வெளுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது செல்ஷியா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சது லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஸோ நேற்று ஒரு vlog எடுத்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அமளி சேனல். மோஸ்ட்லி இந்த நேரத்துக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து போயிட்டு நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். ஒன்று கூட இல்லை வீட்டில் நார்மலாகவே. ஸோ போயிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் ஒன்று பண்ண போகிறேன். அதை உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னே தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. லாக்டவுன்லாம் போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ வந்து அரிசி அப்புறமா வாங்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். அப்புறமா வாங்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். சரி, ஓகே, இப்போ போய் வாங்கிட்டு வந்துடலாம், நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. டவுனுக்கு போகிறோம். போயிட்டு கொஞ்சம் காய்கறி அப்புறம் அரிசி எல்லாம் வாங்கிட்டு வரும். மோஸ்ட்லி எல்லாரும் பேக்கோட தான் சுற்றுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் போயிட்டு இதே மாதிரி தான் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் காமிக்கிறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இதெல்லாம் உண்மை கிடையாது, லாக்டவுன்லாம் போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஈவன் நியூஸில் கூட நமக்கு தெளிவான ஒரு விஷயமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நாங்கள் போகிற வழியில பார்த்தா பெரியாரில் எல்லா பஸ்ஸுமே ஸ்டாப்பாக இருந்துச்சு. இந்த டைமிங்க்கு அந்த நேரம் வந்து அந்த பஸ்லாம் அப்படி நிற்காது, மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு 50 பஸ் கிட்ட ஒரே நேரத்தில் அப்படியே நின்றுச்சு. ஸோ வீட்டுக்கு தேவையான சோப்பு, அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, சர்ஃப் பொடியெல்லாம் நாங்களே வீட்டில் செய்வோம். ஸோ நாங்கள் செஞ்சுட்டு கிளம்புற டைமில் ஒருத்தவங்க பூ விற்றாங்க, அம்மா வாங்கி வச்சு விட்டாங்க அது தலையில்.
நெக்ஸ்ட் நாங்கள் போன இடம் வந்து கீழமாட் வீதி. அங்கே வந்து பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு எல்லாம் ஒரே இடத்துல வாங்கிட்டோம். ஸோ மோர் தென் 5 kgs வந்து ஆனியன், அதுக்கப்புறமேட்டு பூண்டு வந்து ஒரு 1 kg, அப்புறம் இஞ்சி 1 kg அந்த மாதிரி வாங்கினோம். ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. இங்கே ஹோட்டல்ஸ்லாம் ஓரளவு ஓப்பனில் தான் இருக்குது, அவ்வளோ ஒன்றும் க்ளோஸ்டாலாம் இல்லை. இது எப்படி கண்டுபிடிப்பீங்க பழைய அரிசின்ட்டு? நார்மலாகவே எனக்கு பிளாக்கு ஒயிட்னா வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த கார் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமேட்டு அப்பாட்ட கேட்டேன், அது பேர் தான் அம்பாசிடர் காராமா. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்குற இடத்துக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு vlog முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய்.